நீலகிரி மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்ப்பதால் உதகை, குந்தா உள்ளிட்ட 4 வட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். கர்நாடகம், கேரளாவுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது வானிலை மையம். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடியை தாண்டியது. ஆந்திராவில் இருந்து வரத்து அதிகரித்ததால் சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை குறைவு. 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசு சார்பில் தமிழ்நாடு நாள் விழா காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. மாநில அளவில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பாஜக உட்கட்சி மோதல். மக்களவைத் தேர்தல் தோல்வியால் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. குஜராத், கோவாவில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக 3 பேரிடம் விசாரணை. 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 பேரை பிடித்த போலீசார் விசாரணை. தென்காசி குற்றாலம் அருவிகளில் 3 நாட்களுக்கு பின்னர் குளிக்க அனுமதி. பழைய குற்றாலம், ஐந்தருவி, பிரதான அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. பொறியியல் கல்லூரிகளில் கணினி படிப்புகளுக்கான இடங்கள் அதிகரிப்பு. கணினி தொடர்பான படிப்புகளுக்கு இந்த ஆண்டு 22,000 இடங்கள் அதிகரித்துள்ளதாக தகவல். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க பிரதமர் மோடியிடம் எந்த திட்டமும் இல்லை. வயநாடு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ரவுடிகளை கட்டுப்படுத்த காவல் துணை ஆய்வாளர் முதல் டிஎஸ்பி வரை எப்போதும் துப்பாக்கி வைத்திருப்பது அவசியம். குறிபார்த்து துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கிறது காவல்துறை. மும்பையில் நீடிக்கும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பாதிப்பு. விடிய விடிய பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. கேரளாவில் இளைஞரை கொலை செய்து டிவிஎம் கால்வாயில் வீசிய குற்றவாளிகளை கைது செய்ய கோரி காங்கிரஸ் போராட்டம். திருவனந்தபுரம் மேயர் வீட்டை முற்றுகையிட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தது போலீஸ். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று உறுதியானது. வெள்ளை மாளிகை தகவல். காசாவில் போர் நிறுத்தத்திற்கு இந்தியா அழைப்பு. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் வலியுறுத்தல்.